இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சமோசா கம்பேரிசன் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அஃபோர்டபுள் சமோசா வர்சஸ் எக்ஸ்பென்சிவ் சமோசா. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். அஃபோர்டபுளுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டீ கடையில் 10 ரூபா சமோசா வாங்கிட்டேன். எக்ஸ்பென்சிவ்க்கு குப்தா பவனில் 30 ரூபா சமோசா ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எது ப்ரைஸ் வைஸ், குவான்டிட்டி வைஸ், அப்புறம் டேஸ்ட் வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பவுல் எடுத்துக்கலாம். ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபோர்டபுள் சமோசா தான் வைக்க போகிறது. ஸோ அஃபோர்டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சமோசா வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பவுலில் வச்சிடலாம். அடுத்து எக்ஸ்பென்சிவ்க்கு வந்தீங்கன்னா பேக்கிங் நல்லா தான்ப்பா இருக்குது. பில்லை பார்க்கும்போதே தெரியும் நான் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இவங்க டேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வச்சுருப்பாங்க போல். அத்தன்டிக் ஃப்ளேவர்ஸ்ன்னு வேறு டைப் பண்ணி வச்சுருக்காங்க அதில். ஸோ இந்த சமோசாவை வெளில எடுத்து பார்த்தா அது ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் சட்னி கொடுத்துருந்தாங்க. 2 சமோசாவும் பார்க்குறதுக்கு செமையாக தாங்க இருக்குது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், குவான்டிட்டி வைஸ் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெட்லர் எடுத்துடலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா பவுலில் டேர் பண்ணிடலாம். இந்த 2 பவுலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெயிட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலை மட்டும் டேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அஃபோர்டபுள் சமோசா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா 67 கிராம்ஸ் இருந்ததுங்க 10 ரூபாய்க்கு. அடுத்து நம்ம எக்ஸ்பென்சிவ் சமோசாவை வச்சு பார்ப்போம். பவுல் வந்து பார்த்திங்கன்னா டேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 30 ரூபா சமோசாவை வெயிட் போட்டு பார்ப்போம். வெயிட் போட்டு பார்த்தா ஷாக் ஆகிடுச்சிங்க. ஏன்னா டோட்டலாக 79 கிராம்ஸ் இருக்குங்க. அதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணான்னு பார்த்தா கணக்கில் வீக்குன்றதுனால கலாக்குலா ஈட்டரோட ஹெல்ப்பை நாடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சா 12 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்க்குறப்ப யார் வின்னர்னு கேட்டிங்கன்னா இந்த 30 ரூபா சமோசா தான் வின்னரு. 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமே, எங்கே 10 ரூபா சமோசாவோட வெயிட் கம்மியாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சினே இருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10 ரூபா சமோசா தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. உள்ள ஸ்டஃபிங்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சட்னியில் ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சட்னியில் தான் டிப் அடித்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க. அடுத்து தக்காளி சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. பட் 10 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்னிலாம் வச்சு தரது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது 30 ரூபா சமோசா தான். ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இதோட லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் தின்னாதாங்க இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபா சமோசா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் சாஃப்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது. ஸ்டஃபிங்கை பார்க்குறப்ப உள்ள முந்திரி பருப்பு, திராட்சைலாம் போட்டிருக்காங்க பாயாசம் மாதிரி. அவங்க கொடுத்த அந்த இனிப்பு சட்னியை வந்து பார்த்தீங்கன்னா வாயால் கட் பண்ணி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேங்க. இதோட சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் சமோசா மாதிரி இல்லை, நார்த் இந்தியன் சமோசா மாதிரி இருக்குது. சரி, அவங்க கொடுத்த அந்த மின்ட் சட்னியோட ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த மின் சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது பானிபூரி மாதிரி இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் சட்னி பிடிக்கவே இல்லை. அந்த இனிப்பு புனிப்பு சட்னி தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சக்கத்தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவோம். குவான்டிட்டி வைஸ் பார்க்குறப்ப 30 ரூபா சமோசா தான் வின்னர். பட் டேஸ்ட் வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப இந்த 10 ரூபா சமோசா தாங்க வின்னர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வித் மீ லோகேஷ் அண்ட் வி நோ டாடா, பை பை.